இந்த முறை குளச்ச தொகுதி யார் ஓட்டு போலான்னு இருக்கீங்க? ஆன்சி சோபராணி அக்காளுக்கு. ஆன்சி சோபராணி. ஆன்சி அவங்களுக்கு கப்பியறையில் கவுன்சிலராக இருந்து நல்ல நல்ல பணிகள் செய்திருக்காங்க. இன்னும் நல்லா செய்வாங்கன்னு நம்பிக்கையில் அவங்களும் ஓட்டு போடும். ஆன்சி சோபராணி அவங்களுக்கு. நாம் தமிழர் வேட்பாளர் இருக்காங்கல்ல ஆன்சின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போடலான்னு இருக்கோம். அவங்க வந்து கப்பியறையில் ஒரு ஸ்கூலில் மூடப்போட ஸ்கூலில் வந்து அவங்க கையிலேருந்து காசு போட்டு ஏன்னா 24 லட்சம் ரூபாயோ 25 லட்சம் ரூபாயோ போட்டு அவங்க ஏதோ அந்த ஸ்கூலை மீட் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை அந்த அன்பில் மகேஷ் அவர்கிட்ட சிறந்த கவுன்சிலர்னு சொல்லிட்டு விருது வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் தமிழ் தேசிய கட்சி. சோபாராணி அவங்க இது ஒரு ஓட்டு போடலாம். கப்பியார பேரூராட்சியில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். இந்த வாட்டி குளச்சல் தொகுதி கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க தானே? ஆமாம், உண்மை தான். அது ஒன்றும் மாற்று கருத்து ஒன்றும் கிடையாது. அவங்க ஜெயிக்கக்கூடியது உண்மை தான். நாம் தமிழர் கட்சி சார்ந்த விவசாய சின்னத்தில் போட்டியிட ஆன்சி சோபராணி அவங்களுக்கு. குளச்சல் தொகுதிக்கு ஆன்சி சோபராணி அக்காக்காக. எதனால் அப்படி? இரணியல்ல வந்து டாஸ்மாக் கடைய விடுதியை மூட வச்சு இப்போ மதுபான கடையை மூடதுக்கும் நீதிமன்றத்தில் போராடிட்டு இருக்காங்க. அல்லாமல் கல்குவாரி 3 கல்குவாரி சட்டவிரோதமாக செயல்பட்ட கல்குவாரியை மூடி இருக்காங்க. இதனால இந்த தடவை அவங்களுக்கு போடலான்னு இருக்கும். ஆன்சி சோபராணி அக்காவுக்கு அவங்க நிற்கிற 4 வேட்பாளர்கள் அவங்க தான் சிறந்த வேட்பாளராக எனக்கு தென்படுது. அதனால அவங்களுக்கு போடலான்னு நினைக்கிறேன்.